நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டுள்ள வெளிமாநில IAS அதிகாரிகள் அடங்கிய தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வருகை. 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை 62 மையங்களில் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசாரும் சென்னையில் மட்டும் 20,000 போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் 18,000 துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 234 தொகுதிகளின் மின்னணு இயந்திரங்களுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு. தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடக்கம். தமிழ்நாடு முழுவதும் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெறும் நிலையில் 3 அடுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரம். மாநிலம் முழுவதும் உள்ள தேர்தல் அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக தேர்தல் ஆணையம் ஆலோசனை. நாளை நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையையொட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்க தமிழ்நாடு முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. பதற்றமான பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்கள் அமைந்துள்ள பகுதியில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் மற்றும் காவலர்கள் அணிவகுப்பு. நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு சென்னை, திருச்சி, மதுரை, கோவை என 30 நகரங்கள் உட்பட நாடு முழுவதும் 551 மையங்களில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. தலைநகர் சென்னையில் 43 மையங்களில் 21,000க்கும் மேற்பட்டோர் தேர்வை எழுதவுள்ள நிலையில் நாடு முழுவதும் 22,79,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதவுள்ளனர். இளநிலை நீட் தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படும் மாணவர்கள் பிற்பகல் 1:30 மணி வரை மாணவர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு. மயிலாடுதுறை அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்து தற்கொலைக்கு தூண்டிய ஆங்கில ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடுமுறையில் இருந்த மாணவிக்கு செல்போன் மூலம் ஆசிரியர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததால் மனமுடைந்த மாணவி தீக்குளித்து உயிரிழந்ததாக விசாரணையில் தகவல். கடலூர் மாவட்டத்தில் 17 வயது மாணவியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினார். குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகமும் சமூக நலத்துறையும் நிறைமாத கர்ப்பிணியான மாணவியை கண்டறிய தவறியது ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கடுமையான நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே இளம்பெண்ணை ஆசை வார்த்தை கூறி 2வது திருமணம் செய்த போலி சாமியார் சிக்கினார். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் காவல்துறை செயலிழந்ததால் இதுபோன்ற மோசடி பேர்வழிகள் பெருகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்க முயன்றதோடு பெண்ணின் சகோதரரையும் தாக்கிய நபர் சிக்கினார். காவல்துறையினரின் செயலற்ற தன்மையால் எவ்வித அச்சமும் இன்றி நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் அவலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வன்கொடுமை செய்ய முயன்ற தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். அரசின் மெத்தனத்தால் நாளுக்கு நாள் சிறுமிகள் பாலியல் குற்றங்களுக்கு ஆளாகும் அவலம். திருவண்ணாமலை அருகே 5 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேக்கரி கடை ஊழியர் போக்சோவில் சிக்கினார். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியால் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடரும் நிலையில் சிறுமியின் உறவினர்களின் போராட்டத்தை அடுத்தே காவலர்கள் நடவடிக்கை எடுத்த அவலம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் சிக்கினார்.
பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள ஊத்துக்குட்டை ஏரியில் 45 வயதுடைய நபர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்ததன் மூலம் காவல்துறையின் நிர்வாக திறமையின்மை அம்பலம். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளி கொடூரமாக வெட்டி படுகொலை. கொலை கலகமாக மாறிவிட்ட தமிழகத்தில் வீட்டினில் கூட அச்சத்துடனேயே இருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணத்தான்கோட்டை அருகே முன்விரோதம் காரணமாக மதுபோதையில் இளைஞரை கட்டையால் அடித்துக் கொன்ற விவகாரத்தில் 2 சிக்கினர். காவல்துறையினரின் மெத்தனத்தால் சட்டம் ஒழுங்கு காற்றில் பறக்கவிட்டப்பட்டுள்ளதால் அச்சமின்றி கொலைகள் அரங்கேறுவதாக மக்கள் கடும் விமர்சனம். கோவை ரயில் நிலையம் அருகே 350 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சிக்கியது. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் அரசும் காவல்துறையும் கவனம் செலுத்தாததால் போதைப்பொருள் விற்பனை சந்தையாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. தமிழ்நாடு முழுவதும் 8000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாத சூழலில் ஆசிரியர்களின் பணிச்சுமை அதிகரிப்பதாக தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு அதிருப்தி. 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற நிலை நீடிக்கும் நிலையில் போதுமான ஆசிரியர்கள் இன்றி எவ்வாறு தரமான கல்வியை வழங்க இயலும் என எழும் கேள்வி. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி 7வது மலையில் அடையாளம் தெரியாத நபர் உயிரிழப்பு. உயிரிழந்த நபரிடம் எந்தவிதமான அடையாளச் சான்றுகளும் இல்லாததால் உடலை யாரிடம் ஒப்படைப்பதில் என்பதில் தொடரும் சிக்கல். தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சிகளின் விலங்கு கருத்தடை மையங்களில் மருத்துவ சேவை அளிப்பதில் அலட்சியம் நிலவுவதாக விலங்கு நல ஆர்வலர்கள் வேதனை. சுகாதாரமற்ற சூழலில் அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றதால் பல திருநாய்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கீகார சான்றிதழ் இல்லாமல் மையங்கள் இயங்குவதாகவும் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் காமுகர்களான சீரழிவை தொடர்ந்து தற்போது காவலர்கள் கள்வர்களாக மாறிய அவலம். விருதுநகர் கட்டனார்பட்டி பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் உறவினர் மருத்துவமனை வளாகத்தில் நிறுத்தியிருந்த 2 சக்கர வாகனத்தை மேற்கு காவல் நிலைய ஏட்டு மீனாட்சி சுந்தரம் திருடியது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி அம்பலம். பிரிக்க முடியாதது திமுகவும் மின்வெட்டும் என்ற குற்றச்சாட்டு வலுப்பெறும் நிலையில் சென்னை திருவொற்றியூரில் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. இரவு நேரங்களிலும் மின்சாரமின்றி பெண்கள் குழந்தைகளுடன் சாலையில் நிற்கும் அவலம் நீடிக்க புகார் எண்கள் செயலிழந்து அதிகாரிகள் பதில் அளிக்காததால் மின்வாரிய அலுவலகம் முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். பார்த்தா ஃபுல் கரெக்டாக 1 ஹவராக இல்லை வந்துட்டு போது ஒரு 5 மணிலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த வெயிலில் சுத்தமாக கரண்ட் இல்லாமல் இருக்கவே முடியல. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். மழையில் கூட இருந்துடலாம், வெயிலில் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் போய் படுக்கலாம். டைம் இப்போவே 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. 1 மணி நேரம் குழந்தைய வச்சுன்னு எப்படி வெளியே நிற்க முடியும் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கே போதிய வசதிகள் இல்லாத நிலையில் புதிதாக மருந்தியல் கல்லூரியும் தொடங்க முடியாத அவல நிலை. தேர்தலுக்கு முன்பாக புதிதாக மருந்தியல் கல்லூரி தொடங்குவதற்கு ஆய்வு செய்ததாக கண் துடைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட திமுக அரசு தற்போது இடவசதி இல்லை என கூறி மழுப்புவதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அடுத்த போடி நாயக்கன்பட்டி நேரடி கொள்முதல் நிலையத்தில் 50,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கடந்த 20 நாட்களாக கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் பகுதியில் வீசிய சூறைக்காற்றில் 10,000க்கும் மேற்பட்ட வாழை மற்றும் தென்னை மரங்கள் முறிந்து சேதம். சேதம் குறித்து துளி அளவும் கண்டு கொள்ளாத அதிகாரிகள் முறையான ஆய்வு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. பொறியியல் படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. இணையதள வசதி இல்லாத மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்ப பதிவு மற்றும் கலந்தாய்வில் கலந்து கொள்ள உதவுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் 110 பொறியியல் சேர்க்கை சேவை மையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு.
நாய் கடித்தால் மட்டுமல்ல, பூனை நகத்தால் கீறினாலும் ரேபிஸ் தொற்று ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 8 பேர் பூனை கடிக்கு சிகிச்சை பெற்றுள்ளதைத் தொடர்ந்து செல்ல பிராணிகள் கீறினாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 4வது நாளாக தொடரும் கடும் போக்குவரத்து நெரிசல். சாலையில் இருபுறங்களிலும் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அவதி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 5 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கூட முறையாக வழங்க தவறிய திமுக அரசும் அதிகாரிகளும் பதவியில் இருந்து யாருக்கு என்ன பயன் என மக்கள் சரமாரி கேள்வி. தண்ணி மீத்திட்டாங்க. நேற்று ஒரு 5 மணி தண்ணி விட்டாங்க, 1 மணி தண்ணி விட்டாங்க சார். 1 மணி விட்டு போட்டோ எடுத்துட்டு போனாங்க, தண்ணி குடிச்சாங்க, உடனே கிளம்பிட்டாங்க. அவனை ஆஃப் பண்ணிட்டாங்க சார். தண்ணி இல்லை சார், தண்ணி இல்லை. நம்ம போட்டு தண்ணி குடிச்சாங்க சார். நாங்கள் வரி கட்டல, சாப்பிடுறதுனாங்க எப்படி சார் என்ன சார் பண்ணுறாங்க? எம்னா நாங்கள் சொகுசாக வாழ்ந்துட்டு ஸ்விம்மிங் பூலை கட்டி விட்டுக்கிறோம் சார். எம்னா நாங்கள் சொகுசாக வாழ்த்துட்டாங்க. தண்ணி எனக்கு ஒரு மணி தண்ணி எனக்கு வந்தே ஆகணும். எங்களுக்கு வரலாம் சும்மா இருப்பாங்க சார். ஏதோ உயிர் போனதான் வழி போகிறோம். சென்னையில் இருந்து ஆந்திரா மற்றும் பெங்களூர் நோக்கி செல்வதற்கு ஏதுவாக சித்தூர் தச்சூர் இடையே முதல் கட்டமாக 92 கிலோமீட்டர் தூரத்திற்கு 6 வழி சாலை பணிகள் நிறைவு. சோதனை இயக்கத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதால் ஆந்திரா பெங்களூர் செல்வோர் உற்சாகம். திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டை பகுதியில் சாலையோரம் இருந்த ராட்சத பேனர் பறந்து வந்து விழுந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் படுகாயம். அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக சாலையோரத்தில் ஆபத்தான முறையில் பேனர் வைக்கப்படுவதால் விபத்து ஏற்பட்டு அசம்பாவிதங்கள் தொடர்வதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருப்பதி நெய் கலப்பட வழக்கில் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக விசாரணை நடத்திய ஒரு நபர் ஆணையம் அரசிடம் அறிக்கை தாக்கல். தரமான நெய் விநியோகத்தை தடுக்க டெண்டர் விதிகளை தளர்த்தியதாகவும் கலப்பட நெய் முறைகேடுக்கு முன்னாள் கூடுதல் செயல் அதிகாரியே காரணம் எனவும் அறிக்கையில் குற்றச்சாட்டு. சார்ஜாவிலிருந்து சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கி ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்த விமானத்தின் அவசர கால கதவை திறந்த பயணியிடம் விசாரணை. பரபரப்பு காரணமாக டாக்ஸிவேயில் விமானம் நிறுத்தப்பட்ட நிலையில் சென்னையில் தரையிறங்க வேண்டிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது. மேற்காசிய போர் சூழ்நிலை காரணமாக வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்ததால் உணவுப் பொருட்கள் விலை அதிகரிப்பு. டீ, காஃபி, வடை மற்றும் உணவு வகைகளின் விலையும் உயர்ந்ததால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை ஏற்றத்தால் சிறு குறு தொழில்துறை பாதிப்பு. செலவுகள் அதிகரித்து லாபம் பாதிக்கப்பட்டுள்ளதால் நிறுவனங்களை மூடும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் வேதனை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழாவின் தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆனந்தவள்ளி சமேத சந்திரசேகர பெருமான் அலங்கரித்த தெப்பத்தில் 5 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு LED திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வார இறுதி நாள் மற்றும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுவாமி ஜெயந்திநாதர் தங்க தேரில் எழுந்தருளி கிரிவுலா வந்தபோது திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கடந்த நிதியாண்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. ஆதார அடிப்படையிலான விசாரணையால் கைது நடவடிக்கைகள் 27% குறைந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 32,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை. மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவில் இன்று முதல் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு அமல். வாக்கு எண்ணிக்கை நாளன்று வன்முறை நடக்க வாய்ப்புள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கையை அடுத்து கொல்கத்தா காவல்துறை நடவடிக்கை.
மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் ஏப்ரல் 29ஆம் அன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது ஃபால்டா தொகுதியில் தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதால் தேர்தல் ஆணையம் மறு வாக்குப்பதிவு உத்தரவு. புதிய அறிவிப்பின்படி ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் வரும் 21ஆம் தேதி மறுதேர்தல் நடைபெறுவதோடு ஃபால்டா தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 24ஆம் தேதியன்று நடைபெறும் எனவும் அறிவிப்பு. அந்தமான் நிக்கோபர் நிர்வாகம் சுவராஜ் தீவின் ராதாநகர் கடல் பகுதியில் நீருக்கு அடியில் 60 மீட்டர் நீளமும் 40 மீட்டர் அகலமும் கொண்ட மூவர்ண கொடியை விரித்து உலக சாதனை படைப்பு. 200க்கும் மேற்பட்ட ஸ்கூபா நீச்சல் வீரர்கள், அந்தமான் நிக்கோபர் காவல்துறை, இந்திய கடற்படை என பல துறை ஊழியர்கள் ஒருங்கிணைந்த இந்த முயற்சி கின்னஸ் உலக சாதனை படைத்து இந்தியாவின் பெருமையை உலகிற்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடை காலத்திலும் விடுமுறை நாளையொட்டி சென்னை காசிமேடு மீன் சந்தையில் களை கட்டிய மீன்கள் விற்பனை. ஃபைபர் படகுகளில் பிடித்து வரும் சிறிய வகை மீன்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டாலும் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்ற அசைவ பிரியர்கள். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டும் என வடசென்னையில் உள்ள செல்வ சுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை. கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்பு. ஐந்து ஆண்டு ஆட்சி நடத்தியும் ஒரே ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியை கூட திறக்காத ஒரே அரசு என்ற அவப்பெயரை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பெற்றுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். மருத்துவ கல்வி வரலாற்றில் ஸ்டாலினின் ஆட்சி இருண்ட காலமாகவே பதிவு செய்யப்படும் எனவும் பாமக தலைவர் கடும் தாக்கு. சிவகங்கை மாவட்டம் துவங்கால் கிராமத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை. தமிழகத்தில் ஆராய் ஓடும் மதுவால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் நடுத்தெருவில் நிற்கப் போகிறது என பொதுமக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் 2 இளைஞர்களின் உடல் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. வீட்டை விட்டு வெளியே செல்லும் நபர்கள் உயிருடன் வீடு திரும்புவதே கேள்விக்குறியாகிய அளவிற்கு தமிழகத்தில் கொலைகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் புகார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பத்தலப்பள்ளி மலட்டாற்றில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு. குடும்பத்தை விட்டு 10 ஆண்டுகளுக்கு முன் வெளியேறியவர் தேர்தலுக்கு வாக்களிக்க வந்தவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து தீவிர விசாரணை. மதுரை மாவட்டம் கச்சைக்கட்டியில் போலி மருத்துவர் கிளினிக் வைத்து மருத்துவம் பார்ப்பது குறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலி மருத்துவருக்கு ஆதரவாக அதிகாரி செயல்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சுகாதாரத்துறை அதிகாரிகள் முறையான ஆய்வு செய்யாததாலும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு கண்டு கொள்ளாமல் இருப்பதாலும் போலி மருத்துவர்கள் அதிகரித்து தவறான சிகிச்சையால் மக்கள் பாதிக்கப்படும் நிலை. யார் ஊசி போட்டது? வைத்தியம் யார் பாப்பா? இவர்கிட்ட தானே பார்ப்பீங்க? இவர்கிட்ட தானே வைத்தியம் பார்ப்பீங்க? இன்னைக்கு வந்திருக்கீங்க. எப்போ ஒரு தானே உங்களுக்கு ஊசி போடுறாரு? ஊசி வைத்தியம் பார்க்க வந்தீங்க, இவர்கிட்ட வைத்தியம் பார்ப்பீங்க. ரைட்டு, இப்போ அதுக்கு தான் வந்தீங்க. குழந்தைக்கு சரி நீங்க போங்க, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீங்க போங்கய்யா. கோவை மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு வந்தவர்களின் வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்ததை தட்டிக்கெட்ட அரசு பேருந்து ஊழியர்கள் மீது தாக்குதல். போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சியத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை தட்டிக்கெட்ட அரசு பேருந்து ஊழியர்கள் தாக்கப்படும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள அவலம். சென்னை தீநகரில் காரில் முந்திச் சென்றது தொடர்பான தகராறில் பெண் தொழிலதிபரை கல்லால் தாக்கிவிட்டு 2 தப்பியோட்டம். காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததாலேயே பெண் மீதான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எழும் விமர்சனம். நாகப்பட்டினம் அருகே உறவினர் வீட்டு சீமந்த விழாவில் நகை திருடியதாக கூறி விசாரணைக்கு அழைத்துச் சென்றவரை எடையூர் போலீசார் நிர்வாணப்படுத்தி தாக்கியதால் மனமுடைந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. அத்துமீறிய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் வேளாங்கண்ணி காவல் நிலையத்தில் புகார்.
பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் 100 ஏக்கருக்கும் அதிகமான மக்காச்சோளம் மற்றும் 20 ஏக்கருக்கும் மேலாக பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்து நாசம். ஏக்கருக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்துள்ள தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கி வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் வீசிய பலத்த சூறை காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்து ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் முறிந்து சேதம். சூறை காற்றால் கடும் சேதத்தை சந்தித்துள்ள நிலையில் அரசு முறையான ஆய்வு நடத்தி உரிய நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே செயலற்ற நெல் கொள்முதல் நிலையத்தால் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கடந்த 25 நாட்களாக வெயிலில் காய்ந்தும் தற்போது மழையில் முழுமையாக நனைந்த நெல் மூட்டை முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் குமுறல். எங்கள் நெல் பூரா வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் நெல் போட்டு இப்போ 25 நாள் ஆச்சு. இங்கே களத்துக்கு வந்து இங்கே இருக்க ஆஃபீஸரும் சரி யாரும் சரி எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையுமே எடுக்காமல் 25 நாள் நேற்று பெஞ்ச கனாயன் மழையினால என் நெல் இப்படி கிடக்கு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தென்கரை நிலையூர் பாசன கால்வாய் கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தின்படி சீரமைத்து தூர்வாரப்பட்ட நிலையில் தற்போதைய திமுக ஆட்சியில் சாக்கடை கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவலம். நீர்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாக்கடை கழிவுநீர் பாசன கால்வாயில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கடைசி வரை கோயில் விழாக்களில் மின்சாரம் தாக்கி இழப்பு ஏற்படுவது அதிகரித்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாததற்கு சான்றாக வாணியம்பாடி அருகே அம்மன் சிலையை டிராக்டரில் ஏற்றி சென்ற போது மின்சாரம் தாக்கி இளைஞர் பலி. திருவிழா காலங்களில் குறைந்த உயரத்தில் உள்ள மின் கம்பிகளில் மின்சாரத்தை நிறுத்தி சாமி சிலைகள் பாதுகாப்பாக பவனி வர நடவடிக்கை எடுக்காததால் பறிபோன அப்பாவி உயிர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே அரசு பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி குழந்தை பலியான பரிதாபம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை நீர் கோடையின் காரணமாக வேகமாக வறண்டு வரும் நிலையில் 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் போகுமோ என கவலை. மார்ச்சில் 42 அடியாக இருந்த வைகை அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து தற்போது 28 அடியாக சரிந்துள்ளதால் தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்கள். தொடர் விடுமுறை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அக்னி தீர்த்த கடலில் குளித்து 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம். தேனி மாவட்டத்தில் 3வது நாளாக பெய்த மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்த நிலையில் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, தேவாரம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தமிழகத்தில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ள நிலையில் அதிகபட்சமாக வேலூரில் 107.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. ஈரோட்டில் 106.1, கரூர் பரமத்தியில் 105.8, திருச்சியில் 105.6, திருத்தணியில் 103.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் மக்கள் அவதி. சிவகங்கை மாவட்டத்தை சுற்றிய நாட்ரசன் கோட்டை, சோழபுரம் மற்றும் காளையார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் திடீர் மழை. பலத்த சூறைக்காற்று வீசியதில் சாலைகளில் கிடந்த மண் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மீது வீசியதால் அவதி. மதுரை மற்றும் விருதுநகர் பகுதிகளை சுற்றிய பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை. காற்றுடன் கூடிய மழை பெய்து ஆங்காங்கே சிறிய மரங்கள் முறிந்து விழுந்ததோடு சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் கடும் அவதி. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் நெருங்கும் நிலையில் மே 2வது வாரத்தில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து வலுப்பெற்று புயலாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி, ஹரியானா மாநிலம் அம்பாலா மற்றும் பஞ்ச்குலா, சண்டிகர் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூன் ஆகிய உள்ளிட்ட வட மாநில பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. சத்தீஸ்கர் மாநிலம் கான்கேர் மாவட்டத்தில் கன்னிவெடி அகற்றும் பணியின் போது வெடிப்பொருள் வெடித்ததில் டிஆர்ஜி மாவட்ட காவல் படையை சேர்ந்த 3 வீரர்கள் உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு காவலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி.
மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. திருச்சி மற்றும் திருப்பூரைச் சேர்ந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை. டெல்லியில் 30 வயதான நீதிபதி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்பு. டெல்லி கர்கர்டுமா நீதிமன்றத்தில் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தில் முழுநேர செயலாளராக பணியாற்றி வந்த அமன்குமார் சர்மாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்து உறவினர்களிடம் டெல்லி போலீசார் விசாரணை. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யானின் 4 திட்டங்கள் உள்ளிட்ட 27 விண்வெளி திட்டங்களை நடப்பாண்டில் செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவிப்பு. தொழில்நுட்ப செயல்விளக்கு 3, PSLV-4, GSLV-3, LVM-1 மற்றும் SSLV-5 உள்ளிட்ட திட்டங்களையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். மீண்டும் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதல்கள் தொடங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. ஈரானின் செயல்பாடுகளை பொறுத்திருந்து கவனிப்பதாகவும் தவறுகள் நடக்கும் பட்சத்தில் தாக்குதல் நடைபெறுவதற்கான சாத்தியம் நிச்சயம் உள்ளதாகவும் ட்ரம்ப் திட்டவட்டம். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் 4வது சுற்றுக்கு முன்னேற்றம். இத்தாலியைச் சேர்ந்த நம்பர் 1 வீரரான ஜானிக் சின்னர் டென்மார்க் வீரர் எல்மெர் முல்லாரை 6-2, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் வீழ்த்தி மாஸ்டர்ஸ் டென்னிஸில் தொடர்ச்சியாக 24வது முறையாக வெற்றி. ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் போர் உருவாகும் வாய்ப்பு உருவாகி வருவதாக ஈரான் அறிவிப்பு. அமெரிக்கா எந்த ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என கூறியுள்ள ஈரான் முட்டாள்தனமான செயலில் அமெரிக்கா ஈடுபட்டால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் எச்சரிக்கை. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி நலமுடன் உள்ளார் என்றும் அவர் நாட்டின் அன்றாட விவகாரங்களை கவனித்து வருகிறார் என்றும் அவரது அலுவலக துணைத் தலைவர் அறிவிப்பு. மொஸ்தபா கமேனி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவுவதை அடுத்து அறிவிப்பு. சீனாவின் ஹாங்சோ நகரில் மே தின விடுமுறை தினத்தை முன்னிட்டு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் அமர்த்தப்பட்ட ரோபோ போலீசாருடன் இணைந்து சூழலுக்கு ஏற்ப ரோபோ போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்தது. லெபனானில் ஹிஸ்புல்லாவின் உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு 24 மணி நேரத்தில் சுமார் 50 வான்வழி தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல் ராணுவம். போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அப்பாவிகள் 7 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் தேர்தலில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட 44 வயதுடைய நித்யாராமன் வேட்பாளராக களமிறங்கி தமிழ் பெண்ணின் ஆற்றலை உலகிற்கு நிரூபித்துள்ளார். தமிழக பெண்களின் நிர்வாக ஆற்றலை உலக அரங்கில் மிளிரும் காலம் உதித்துள்ளதாக மக்கள் கருத்து. ஜெர்மனியிலிருந்து 5000 வீரர்களை திரும்பப் பெறும் அமெரிக்காவின் திட்டமானது ஐரோப்பாவை தனது சொந்த பாதுகாப்பை வலுப்படுத்த தூண்டியுள்ளதாக ஜெர்மனி பாதுகாப்பு அமைச்சர் கருத்து. ஈரான் போர் மற்றும் சுங்கவரி பதற்றங்கள் தொடர்பான பிளவுகள் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான உறவுகளில் அழுத்தம் அதிகரிப்பு. ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டிய பாகிஸ்தானின் கைஃபர் பக்துன்கவா மாகாணத்தில் ஊடுருவ முயன்ற 13 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. பன்னு மாவட்டத்தில் ரோந்து பணியில் இருந்த காவல்துறையினரின் கவச வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படை நடவடிக்கை. திருப்பூரில் பஞ்சு தட்டுப்பாடு காரணமாக நூல் விலை கிலோவுக்கு 7 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த ஆண்டில் மட்டும் இதுவரை கிலோவுக்கு 34 ரூபாய் வரை விலை ஏறியுள்ளதாக பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கடும் அதிர்ச்சி. ஒரு கேண்டி பஞ்சு 68,000 ரூபாய் வரை விற்பனையாவதால் புதிய ஆர்டர்களை எடுக்க முடியாமல் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கவலை. ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2,43,000 கோடி ரூபாய் எனும் புதிய உச்சத்தை எட்டியது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வசூலான 2,23,000 ரூபாயுடன் ஒப்பிடுகையில் கடந்த மாத ஜிஎஸ்டி வசூல் 8.7% அதிகரிப்பு. வட அமெரிக்கா நாடான மெக்சிகோவில் தெருவோர சிறார்களுக்கான உலக கால்பந்து போட்டியில் கலந்து கொள்ளும் இந்திய அணிக்கு சென்னையில் இருந்து 9 வீராங்கனைகள் தேர்வு. கேப்டன் பவித்ரா தலைமையில் பூங்கோதை, வைத்தீஸ்வரி உள்ளிட்ட 10 பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர்.
இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் நடைபெறவுள்ள மகளிர் T20 உலகக்கோப்பை மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிப்பு. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 வீராங்கனைகள் கொண்ட பட்டியல் வெளியீடு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 44வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2 விக்கெட் இழப்புக்கு 18.1 ஓவரில் 160 ரன்கள் எடுத்து அசத்தல். 2026 ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய 45வது லீக் ஆட்டத்தில் மாலை 3:30 மணிக்கு ஹைதராபாத்தில் ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதல். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதல்.